ஓபிஎஸ் அணியின் ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. அதில் ஒருத்தர் வந்து மேடையில் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன்லாம் இருக்கிறாங்க, கட்சியில் ஒன்று சேர்ந்துடுறோம், போய் ஒன்று சேர்ந்துடுறோம்னு சொல்லி இபிஎஸ் காலிலே விழுந்துடுறோம் அப்படிங்கிறாரு. காலில் விழுந்துடுறேன்னு சொல்றாரா? நானும் பார்த்தேன். அந்த நபர் யாருன்னு தெரியல சார். ஆனா அந்த ஆளு பைத்தியாரத்தனமா அதுல என்ன, நீ கேட்ட கேள்வி நியாயமானது, பயங்கரமான எதிர்ப்பு. இதையெல்லாம் இந்த ஓபிஎஸ் அண்ணன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேதனையா இருக்கு. இல்ல, அவர் செப்டம்பர் 4 மீட்டிங் எல்லாம் போட்டிருக்காரு, மாநாடு. அதுதாங்க முதல் கட்ட கூட்டத்தை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுல ஊர் ஊரா செயல் வீரர் கூட்டம் ஏதோ போடுவோம்னு சொல்லி காஞ்சிபுரத்துல ஒரு நபர் அந்த கூட்டத்தை போடுறாரு. அவர் பேரை சொல்லவே நான் விரும்பல. எவன் காலில் எவங்க விடறது? பொதுமக்கள் காலில் போய் விட சொல்லுங்க பழனிசாமிய. மன்னிப்பு கேட்க சொல்லுங்க செஞ்ச தவறுகளுக்கு. செய்த துரோகங்களை அடுக்கி பொதுமக்கள் காலில் விட வேண்டிய நபர் எடப்பாடி பழனிசாமி. எப்படி ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒருத்தர் போய் பேசலாம்? இன்னும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இறங்கி எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது ஓபிஎஸ். எதையும் எதிர்பார்க்காம விட்டு கொடுக்குறேன்னு அவருக்கு அட்வைஸ் பண்றாரு அந்த ஆளு. போய் காலில் விடுந்துடலாம் வாங்கன்னு வீராப்பு பேசி எல்லாத்துட்டையும் தகராறுக்கு போய் வீர சிம்ம சோப்பனத்துல உட்கார்ந்து இருக்க வைத்திலிங்க எப்படி வேடிக்கை பார்த்துறத சொன்ன உடனே மைக்க புடுங்கிறது இல்ல. யார் கால்ற யாரா விழுறதுன்னு. என்ன சார் இவங்களுக்கு எல்லாம் கம்மியா இருக்கு சார்? PH பாண்டியன் ஒரே ஒரு ஆள், வானலாவிய அதிகாரம் படைத்தது சட்டமன்றம். PH பாண்டியன் ஒரு ஆள், ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் எவ்வளவு சிறப்பா இருந்தார். இந்த மனோஜ் பாண்டியனுக்கு அறிவில்லை. அவங்க அப்பாவுக்கு இருக்க கோபத்தில் ஒரு 5% அது வர வேண்டாம். மேடையில உட்கார வச்சுட்டு வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனையும் நான் போய் எடப்பாடி பழனிசாமி காலில் விடுறேன்றான் ஒரு ஆளு. மைக்க புடிக்கிட்டு வெளியில துரத்துறதுல போன்னு சொல்லி மான மரியாதை இருக்கா சார்? யார் காலில் யார் விழுறது? ஓபிஎஸ் போய் விட சொல்றாங்களா? அது என்ன கருவமோ போய் விழுவாங்களோ தெரியாது எனக்கு.